இந்த எர்த் டேல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நம்ம வீட்லையும் நம்மளோட சொசைட்டிலையும் இந்த எர்த் டேல எர்த் சேவிங் ஆஸ்பெக்ட்ல என்ன பண்ண முடியும், நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அவர் பவர் அண்ட் அவர் பிளானட்டுங்கிற கான்செப்ட்ல பிளாஸ்டிக் எராடிகேஷன் பிளாஸ்டிக் எராடிகேஷன் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் ரிடக்ஷன் மே பி பாசிபிள். ஏன்னா அவனுக்கு தெரியும் பிளாஸ்டிக் எராடிகேஷன் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல்ல. நீ கடைக்கு போய் ஒரு சின்ன மளிகை கடையில ஒரு ரூரல்ல ரிமோட் ஏரியால ஒரு பொட்டி கடையில ஒரு 200 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா கூட ஒரு 10 பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கு வந்துடும். எவ்வளோதான் நம்ம ஒயர்கூட நான் ட்ரை பண்ணேன் ஒயர்கூட எடுத்துகிட்டு போகணும், காய் வாங்க போகிறப்போ ஒயர்கூட எடுத்துகிட்டு போகணும், ஜாமான் வாங்க போகிறப்ப மீன் வாங்க போகிறப்போ ஒயர்கூட எடுத்துகிட்டு போகணும், ஜாமான் வாங்க போகிறப்ப ஆனால் முடியல. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்னவோ ஒயர்கூட தான், பட் அங்கே பேக்கடு மெட்டீரியல்ஸ் இருக்கிறது பிளாஸ்டிக்ஸ். சரியா? அப்போ நம்ம பண்ண முடிஞ்சது என்னன்னா, அப்போ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நான் சும்மா அந்த அஃபிஷியலாலாம் பேச வரல, சும்மா இதுக்காகலாம் பேச வரல. நம்ம பண்ண முடிஞ்சது